ஹாய் காய்ஸ், டீனா லைஃப் ஸ்டைல் விலாகில் அடுத்து பார்க்க போகிறோம். என்னென்னா நம்ம ரப்பர் மரம் தான் பார்க்க போகிறோம். நிறைய பேருக்கு ரப்பர் மரம்னா என்னது கூட மேக்ஸிமம் தெரியாது நிறைய பேருக்கு. இப்போ எங்கள் ஊரில் ரப்பர் மரம் நிறைய உண்டு ஃப்ரெண்ட்ஸ். அதில் இப்போ என்ன பார்க்கணும், ஃபஸ்ட்டு இந்த மரத்தை பார்க்கலாம். ரப்பர் மரம் பார்க்கலாம். இந்த மரத்தில் என்ன காட்டுறாங்க பார்த்தீங்களா, இதுலேருந்து தான் பால் வெட்டுகிறது. இதுலேருந்து அந்த சைடு வழியாக தான் பால் கீழேருந்து ஒரு சிரட்டை வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, பிளாஸ்டிக் இது. அதில் தான் இந்த பால் விழும். அதுக்கு ஒரு ஸ்டாண்டு போல் வச்சுருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுலேருந்து தான் நமக்கு பால் இதெல்லாம் விழும். ரெண்டாவது பார்க்கும்போது இந்த மரத்தில் கருப்பை பூசி இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் மரத்தில் தேய்க்கக்குள்ளே கீழே. இது ஏன்னா இந்த பால் விட்டு நிறுத்த நேரத்தில் இதெல்லாம் பூசுவாங்க. அப்போ தான் இந்த மரத்துக்கு ரொம்ப நல்லது ஃப்ரெண்ட்ஸ். அதனால் இந்த கருப்பத்தை கீழ் பூசுவாங்க. அங்கே இடத்துலன்னு பார்த்தீங்களா, சுற்றி எப்படி இருக்குது பார்த்தீங்களா, ஃபுல்லாகவே நம்ம ரப்பர் மரமாக தான் இருக்குது. இப்போ இந்த மழை வெயிலில் பெஞ்சனால பால் வெட்ட முடியாதனால எல்லாம் அப்படி இருக்குது. இனி வெட்டும்போது பால் வர்றது எப்படி இருக்குன்னு நம்ம நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம். ஓகேவா? பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய், தேங்க்யூ.